இன்றைக்கு ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 24:1. சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது நல்லது. இந்த நாளிலும் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் அதிகமாய் தியானித்து அதில் இருக்க சாராம்சங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். வாசித்த வேதாகமத்திலே இப்படியாய் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 10:14 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். வசனம் தெளிவா சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்படி யாராவது விசுவாசிக்கிறீங்களா? இல்ல. எல்பிஜி டேங்க் லாரி, கேஸ் டேங்க் லாரி ஸ்ட்ரைக் அப்படின்னு நமக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. எல்லாருக்கும் என்ன பண்ணுது? பயம் வருது. எங்க கேஸ் கிடைக்காத போயிடும். பெட்ரோல் லாரி ஸ்ட்ரைக்னா பெட்ரோல் கிடைக்காத போயிடும் பயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள் அப்படின்றார். எது நிறைவு? எந்த நிறைவானதை ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா, நிறைவானதை நமக்கு விசுவாசிக்க தெரியவில்லை. நிறைவானதை விசுவாசிக்க தெரியவில்லை. நம்முடைய குறைவுகளை அதிகமாக நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய குறைவுகளை பார்ப்பதற்கே நமக்கு நேரம் சரியா இருக்கிறது. காரணம் என்ன? ஏன் எனக்கு கர்த்தருடைய நிறைவு தெரியவில்லை? அது கர்த்தருடையவைகள், இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று ஏன் என்னால் பூரணமாய் பார்க்க முடியவில்லை? பாருங்க, கடன் வாங்கியாவது ஒரு வீட்டை நாம் கட்டுகிறோம். கடன் வாங்கியாவது நமக்கான பொருட்களை நாம் சேர்க்கிறோம். நம்மிடத்துல இல்லாவிட்டாலும் ஒரு விதத்துல கேட்டு பெற்றுக்கொண்டாவது ஏதாவது ஒன்றை நாம் செய்கிறோம். ஆனால் எங்கே கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்றால், என்னால செய்ய முடியாத சரீரத்துல வருகிற வியாதிக்கு கடவுளை விசுவாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்லது ஊழியம் என்று செய்யும் பொழுது இன்னொருத்தருக்கு சொல்லுவது, கடவுள் உங்களை தொடுகிறார், கடவுள் உங்களை விடுதலையாக்குறார் என்று சொல்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவைகள் என்று உங்களால விசுவாசிக்க முடிகிறதா? அதுதான் நீ கேள்வி. அது விசுவாசிக்க முடிகிறதா உங்களால? முடிவது கிடையாது. நம்மால இப்ப பாருங்க, வேலை எதுக்கு நம்ம தேடிட்டு இருக்கோம்? எல்லாரும் இவ்வளோ பெரிய எஜமானன் நமக்கு இருக்கும் போது, இவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் நமக்கு இருக்கும் போது, எதுக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து ஓடிட்டு இருக்கோம்? ஏன் நம்ம வாரம் வாரம் அந்த வேலை, இந்த கடன், பணங்கள்லாம் பத்தி பேசுறோம்னா, இங்க வரவங்க எல்லாமே சீடர்களா மாறணுன்றதுக்காக தான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சீடர்களா மாறினாதான் இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அல்லேலூயா. எனக்கு கூட டெம்டேஷன் இருக்குது, எனக்கு கூட சோதனை இருக்குது. இந்த வீடு இடிச்சிட்டு லோன் போட்டு கட்டிடணும்னு இருக்குது. ஆனா கர்த்தர் என் மூளையில தட்டிக்கிட்டே இருக்கிறார். என்ன தட்டுறாரு? டோன்ட் டூ திஸ், இதை மட்டும் நீ செய்யாத. ஏன்னா உனக்கு முன்னோர்கள்லாம் நிறைய பேர் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீ செய்யாத. பாருங்க, பூமியின் அது நிறைவனா புளூட்டோன், நெப்டியூன், ஸ்டாரு, மூணு, மார்ஸ் எல்லாமே அவரது தான். அவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு வேற முதல்ல நமக்கு என்ன இருக்குதா? இல்ல. நம்ம நினைக்கிறோம் நம்மாலதான் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம்னு நினைக்கிறோம். எதால வாழ்ந்து நிற்கிறோம்? நம்மாலதான் நம்ம வாழறோம்னு நினைக்கிறோம். நினைக்கிறது தப்பு இல்லை, நினைக்கிறது தப்பு இல்லை, அது உங்க விருப்பம் அப்படி நினைக்கிறது. போன வாரம் தான் நம்ம சுய விருப்பத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருந்தோம். அப்படி விருப்பம் வர்றது தப்பு கிடையாது, ஆனா அது பாவம். தப்பு கிடையாது, அது பாவம். ஏன்னா நான் கடவுளை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை விசுவாசிக்கவே முடியலன்னா எப்படி? பூமியோ சொல்லுங்க எல்லாரும்,
நிறைவும் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் தேவனாகிய கர்த்தருடையவைகள். யூதர்கள் அதை விசுவாசிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் அதை விசுவாசிக்கிறாங்க. அதனாலதான் அந்த இஸ்ரேல் சிறப்பா இருக்கு. நோபல் பிரைஸ் இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் எனக்கு வேணும் 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 வேணும், நான் நல்லவன் 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 வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனா அவருக்கு கிடைக்கல. மொரினோன்னு சொல்லி ஒரு லேடிக்கு கிடைச்சது. ஆனா இதுக்கு முன்னாடி இதுவரையிலும் 100% நோபல் பிரைஸ்ல 75% யூதர்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை சதவீதம்? மீதி 25% தான் யூதர் அல்லாத அது கிறிஸ்துவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. யூதர்கள் ஏன் அப்படி வாங்கினாங்க அப்படின்னா, அவங்க என்ன நம்பினாங்கன்னா, எனக்கு கிடைக்கிற அறிவு, நான் பார்க்கிற சூரியன், நான் பார்க்கிற சந்திரன், அது கூட ஆண்டவருடையதுன்னு தான் நம்பினாங்க. அவங்களுக்கு எதில் விருப்பம் இருந்ததுன்னா தேடுதல்ல விருப்பம் இருந்தது. தேடுதல்ல விருப்பம் இருந்தது. நமக்கு எதில் இருக்குது? நம்ம அன்றாட ஏதாவது நமக்கு கிடைச்சா போதும்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தது. ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சுய விருப்பம், நமக்கு தோன்றதெல்லாம் நினைக்கிறது. முதல்ல இந்த தோன்றதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய பாவம். சொல்லுங்க எல்லாரும், தோன்றதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய பாவம். சரி, கர்த்தருடைய குடிகள், நாம் கர்த்தருடைய குடிகள். நான் பூர்வ குடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான்லாம் யாரு? கர்த்தருடைய குடிகள். இன்னைக்கு உலகத்துல சொல்றான், நான் பூர்வ குடி, நான் ஆண்ட பரம்பரை, நான் அந்த பரம்பரை. இல்ல, நீங்க எந்த பரம்பரையும் இல்லை. பூமியும் அது நிறைவும் அதுல இருந்து தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. அப்ப அதை விசுவாசிக்கணும். நம்ம அதை நம்ப முடியாத காரணம் என்ன தெரியுமா? கியூரியாசிட்டி. உங்களுடைய ஆர்வம் எங்க இருக்குது? உங்களுடைய ஆர்வம் எங்க இருக்கு? எதுல இருக்குது உங்க ஆர்வம்? உங்களை நல்லவர்கள் சொல்றதுல இருக்குதா? நீங்க நல்லா சிறப்பா வாழ்றீங்கன்றதுல இருக்குது ஆர்வம்? இல்ல நான் எது செய்தாலும் நான் ரொம்ப தனித்தன்மையா நான் எனக்கு என்ன உயர்த்திக்கின்னு செய்யணும்னு எதுல ஆர்வம் இருக்குது? இல்ல இந்த ஆர்வம் சாப்பாட்டுலையா? இந்த ஆர்வம் அல்லது நம்ம பணக்கார ஆகிறது, எதுல நம்ம அந்த ஆர்வம் இருக்குது? ஆர்வம் நல்லது. ஆர்வத்துல கெட்டது எதுவுமே கிடையாது, நல்லதுதான். ஆனா நல்ல ஆர்வங்கள் இன்றைக்கு யாருக்குமே கிடையாது. நல்ல ஆர்வம் என்பது என்ன? அப்துல் கலாம் போல மாறுவது நல்ல ஆர்வம். ஜிடி நாயுடு போல மாறுவது நல்ல ஆர்வம். இங்க ஆர்வம் யாருக்காவது அப்படி இருந்ததா? யாருக்கும் இல்லை. ஆனா நமக்கு எல்லாருக்கும் நெகட்டிவான ஒரு ஆர்வம் தான், பிற்போக்கான ஒரு ஆர்வம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அந்த பிற்போக்கான ஆர்வம் எதை குறிச்சு இருக்கும் அப்படின்னா, அன்றாட உணவை குறிச்சிருக்கும். ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து உணவு உடை கவலைப்படாதுன்ற. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இயேசு சொல்றாருன்னா அது அவருடையதுன்னு அவர் நம்புறாரு. அல்லேலூயா. அதனால்தான் நம்ம ஜெபிக்கவும் சொல்றாரு, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இந்த தாரோன்னு சொல்லி. நம்ம அப்படி யாராவது ஜெபம் பண்றோமா? அது ஒரு கர்த்தருடைய ஜெபமா விட்டுறோம். அது யாருக்கான ஜெபம்? நம்ம அதை நம்முடைய ஆர்வம் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா, நம்முடைய ஆர்வம் நம்மை குறித்து தான் இருக்குது அதிகமா. சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய ஆர்வம் யாரை குறித்து இருக்குது? நம்மை குறித்தே இருக்குது, என்னை குறித்து இருக்குது ஆர்வம். நான் எப்படி என்னை அழகுபடுத்திக் கொள்ளலாம், நான் எப்படி சீரமைத்துக் கொள்ளலாம். அதே போல இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10:26 அதான் சொல்லுது. எத்தனை இடத்துல சொல்லாரு பாருங்க, பூமியும் அது நிறையவும் கர்த்தருடையதுன்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:26 சொல்றாரு. அப்போ இந்த ஆர்வத்துக்கான தூண்டுதல் யார்? இந்த ஆர்வம், இந்த கியூரியாசிட்டி அப்படின்னா என்ன? முதல்ல அதை நம்ம பார்க்கணும். கியூரியாசிட்டி அப்படின்னா என்னன்னா, கியூரியாசிட்டி என்பது அடிப்படை பண்பு தான், நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற அடிப்படை பண்பு. அது மாற்று கருத்து கிடையாது. எல்லாருக்குள்ளுமே இந்த கியூரியாசிட்டி, ஆர்வம் இருக்குது, ஒரு அடிப்படை பண்பு. எல்லாரும் சொல்லுங்க, ஆர்வம் என்பது மனிதனுக்கு அடிப்படையான பண்பு தான். இது பெரும்பாலும் எங்கே பயன்பட வேண்டும் என்றால், புதுமையை கற்றலிலே பயன்பட வேண்டும். எங்க பயன்படணும்? நான் ஏதாவது ஒன்று கத்துக்கணும், நான் வேஸ்ட் தண்டக்கர்மோ தண்டசோறு அப்படி இல்லை, எதையாவது ஒண்ணு வயசான கூட என்ன பண்ணணும், பெரியவங்கல இருந்து சிறியவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல ஆர்வம் வேண்டும் நமக்கு. எதுல ஆர்வம் வேண்டும்? கற்றுக்கொள்ளுதலே, புதுமையிலே, தனிப்பட்ட வளர்ச்சியை தூண்டும் நேர்மையான பண்பாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள தனிப்பட்ட வளர்ச்சி இருக்க வேண்டும். அது ஆவிக்குரிய ஜீவமா இருந்தாலும் சரி, அறிவு ஆற்றல் எல்லாவற்றிலும் ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு பாருங்க, அந்த தனிப்பட்ட வளர்ச்சி எப்படி மாறுது அப்படின்னா, என்னுடைய கற்றுக்கொள். இன்னைக்கு சமூக அடிப்படை அமைப்பே மாறிவிட்டது. சமூகம் இன்னைக்கு அடிப்படையிலே ஆட்டம் காணுது. கல்வியா பொருளாதாரத்தை சார்ந்திருக்கு.
வேலையா, பொருளாதாரத்தை சார்ந்திருக்கு. ஏதாவது உங்களுக்கு வேணுமா, பொருளாதாரத்தை சார்ந்திருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா, பொருளாதாரத்தை சார்ந்திருக்கு. எல்லாமே பணம். அடிப்படையிலேயே சமூகமே அடிப்படை அடித்தளத்தை ஆட்டம் கண்டிருக்கு. சொல்லுங்க எல்லாரும். சமூக அடித்தளமே ஆட்டம் கண்டிருக்கிறது. தீங்கு விளைவிக்கும் ஆர்வம் தான் நமக்குள்ள இருக்குது எல்லாருக்குள்ள. மோஸ்ட் ஆஃப் ஆல் தீங்கு விளைவிக்கும் ஆர்வம். அது என்னது தீங்கு விளைவிக்கும் ஆர்வம் அப்படின்னா டாக்ஸிக் கியூரியாசிட்டி. நச்சுத்தன்மை வாய்ந்த ஆர்வம். இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்கிறது என்னது? நச்சுத்தன்மை வாய்ந்த ஆர்வம். சொல்லுங்க எல்லாரும். நச்சுத்தன்மை விஷ ஆர்வம். குறிப்பா யாருக்கெல்லாம் இருக்குது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸிக் கியூரியாசிட்டினா என்ன அப்படின்னா, இட் இஸ் an harmful ஃபார்மேஷன். ஏதோ ஒண்ணு மற்றவங்க அடிபடுறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆர்வம். மற்றவங்க அடி வாங்குறத பார்த்து சந்தோஷம். பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாம் என்ன பண்றான்? செல்போனை தூக்கிறான். ஒருத்தர் கொலை பண்ணுகிறாங்க, செல்போன்ல படம் எடுக்கிறான். சிசிடிவில படம் பிடிக்குது, அதை போட்டு நியூஸ்ல காட்டுறான். ஆர்வம். அப்போ ஒரு அறிவார்ந்த ஆர்வம் நமக்கு வராம என்ன ஆர்வம் வருது? நம்ம எல்லாருக்கும் தீங்கான ஆர்வம் வருது எல்லாருக்கும். இந்த தீங்கான ஆர்வம் தான் என்ன செய்யுதுன்னா, நான் எல்லாத்தையும் செய்திருவேன்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குது. உங்களால எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னால எதுவும், கர்த்தராலதான் எல்லாம் முடியும். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்குள்ள அப்ப இருக்கிற அந்த தீங்கான ஆர்வம் என்ன செய்யுது? It makes negative outcomes. It produce the negative outcomes. அதாவது ஒரு பிற்போக்கான ஆர்வத்தை வெளியரங்கமாக நமக்கு காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, டாக்ஸிக் கியூரியாசிட்டி என்பது டேஞ்சரஸ் பிஹேவியர். அப்படின்னா தமிழ்ல என்னன்னா, குற்ற செயல் நிகழ்த்துகிற செயல்கள். நீங்க போலீஸ்ல மாட்டாம இருக்கிறீங்க. சொல்லுங்க எல்லாரும். சட்டத்துக்கு முன்புல நீங்க அகப்படலையே தவிர உங்களுக்குள்ள சட்ட விரோதமான காரியங்கள்லாம் இருக்குதா செய்யுது. இருக்குதா இல்லையாம்மா? இருக்குது தானே? இருக்குதா? சட்டவிரோத காரியங்கள் இருக்குதா செய்யுது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, அது சட்டத்துக்கு முன்பாக நிற்கப்படும் வரைக்கும் அது சட்ட விரோதம் நமக்கு தெரியல. சிக்னல் ஆகுது, ஏதாவது தாண்டி போறமா இல்லையா? இது சட்ட விரோதமா இல்லையா? இது அகப்படுற அன்னைக்கு தான் நமக்கு இது சட்ட விரோதனே நமக்கு புத்தி வருது. சின்ன எக்ஸாம்பிள் தான். டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறிடுறோம். இன்னைக்கு யாரும் வந்துட மாட்டாங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குதுல்ல. இது சட்ட விரோதமா இல்லையா? அப்போ நமக்குள்ளேயே சட்டவிரோத செயல்கள் இருக்குது. அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம போறோம் தெரியுங்களா? அப்பதான் நம்மள ரொம்ப அதிகமா நம்ம நம்புறோம். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகள் என்று சொல்லுது. அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேருக்குள்ள சட்டவிரோதமான காரியம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க சட்டத்துக்கு முன்பாக நிற்கப்படும் வரையிலும் நீங்கள் சட்டத்தை விரோதிகள் என்று நீங்கள் சொல்லப்படுவதில்லை. சட்டத்துக்கு முன்பாக நிற்கும் போதுதான் அப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது என்னது, நாம சட்டத்தை மீறி இருக்கிறோம். யாராவது ஒருத்தரும் நமக்கு சொல்லும் போதுதான் சட்டத்தை மீறி இருக்குது. அப்ப இந்த நாட்டுல, இந்த உலகத்துல, இந்த சமூகத்துல எல்லாரும் சட்டவிரோதமா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் கரூர்ல நடந்திருக்குது. எதிர்த்தரப்பே அதாவது அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்ச்சி நடத்தினதான் முதல் குற்றவாளி. அரசாங்கம் குற்றவாளி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், முதல் குற்றவாளி. ஆனா அதை ஒத்துக்க வைக்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட் வரலாம் போக வேண்டியதா இருக்குது. உன்னை குற்றவாளி என்று ஒருத்தனை நிறுத்துவதற்கு 200 கோடி பணம். இந்த கேஸ் இதுவரை நடந்தது செலவு எவ்வளவு தெரியுமாயா? அமைதியா உட்காந்துங்க. எவ்வளவு தெரியுமா? 200 கோடி. யார் வீட்டு பணம்? என் பணம் 200 கோடி. என் வரி பணம், கொழா டாக்ஸ் கட்டுறது, இன்கம் டாக்ஸ் கட்டுறது, என் வரி பணம் 200 கோடி. இது வரலாம் எவனோ ஒரு நடிகனுக்காக, அவனுடைய சுய அரிப்புக்காக, அந்த நடிகனுடைய சுய ஆசைக்காக 41 ஜனங்கள், 41 மக்கள், 41 பேர் மரித்து போனார்கள். 200 கோடி ஏன் பணம் வீணாகணும்? நான் சொல்றது விளங்கலாம் உங்களுக்கு. அப்ப அந்த ஆர்வம் இருக்குது இல்லையா, டேஞ்சரஸ் பிஹேவியர். பாருங்க, அந்த ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு கொட்டாவெல்லாம் பிரிச்சு ஏறான், டிரான்ஸ்ஃபார்ம்ல கூட ஏறான். ஒரு பெண் சொல்றா, ஒரு சகோதரி சொல்லுது, ஓஏ போஸ்ட் வந்தான். என்னதான் ஓஏ போஸ்ட்? கோர்ட்ல சனிக்கிழமை எக்ஸாம், அது இன்டர்வியூ. இந்த லேடி
அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ, திங்கக்கிழமை இன்டர்வியூ, சனிக்கிழமை அந்த லேடி அங்க போகுது. என்ன பண்ணிருக்கணும் அந்த லேடி? நமக்கு இன்டர்வியூ இருக்குது, எங்கேயும் போகக்கூடாது, நடிகவே வரட்டும், சாப்பாடு நம்ம தான் சாப்பிடணும். ஆனா அந்த இன்ஸ்டன்ட்ல போய் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணல, கவர்மெண்ட் வேலை போயிடுச்சு. போச்சா இல்லையா? இது மாதிரி எத்தனை பேர், 41 பேர்ல எத்தனை பேருக்கு முக்கியமான காரியம், ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க, போச்சா இல்லையா? 11 வயசு குழந்தை, அந்த குழந்தை இந்த நாட்டுக்கு பெருமையை சீக்கிரம் அப்துல் கலாமா கூட இருந்திருக்கலாம், போச்சா இல்லையா? சின்ன குழந்தை மண்டை நசிங்கி போச்சு, அந்த குழந்தை ஒரு வேலை சயின்டிஸ்ட் ஆயிருக்கலாம், போச்சா இல்லையா? அப்ப யாரை நம்பி? ஒரு நடிகனை நம்பி. கேவலம், சொல்லுங்க எல்லாரும். கேவலமான தொழில் செய்யற ஒரு நடிகனை நம்பி போச்சு. அப்ப இந்த ஆர்வம் பாருங்க, டேஞ்சரஸ் பிஹேவியர், குருட்டாட்டமான ஒரு ஆர்வம். உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்குதா? இருக்குது தானே? அதனாலதான் என்ன பண்ண மாட்டேங்குது, கர்த்தர் நிறைவானவர் நம்ப மாட்டேங்குது. இந்த ஆர்வம் நம்மள அப்படியே பிதுக்குது, சொல்லுங்க எல்லாரும். நான் அப்படியே பிதுக்கி வெளியே தள்ளுது, மூளையை தள்ளி சும்மா இருக்க மாட்டேன். ஆர்வம் கோளாரா மாறுது, சொல்லுங்க எல்லாரும். ஆர்வம் என்ன பண்ணுது? கோளாரா மாறு, ஆர்வ கோளாரமா. டாக்ஸிக் கியூரியாசிட்டி, ஆர்வ கோளாறு, ஆர்வ நச்சுத்தன்மை வாய்ந்த ஆர்வம். அதே போல அனுமதி இல்லாம இன்னொருத்தருடைய வாழ்க்கையில தலையிடுறது, சொல்லுங்க எல்லாரும். அனுமதி இல்லாம இன்னொருத்தவங்க பர்சனல் லைஃப்ல தலையிடுறது. அது மட்டுமல்ல, இன்னொருத்தருடைய ஆசையை த்ரில்லா மாத்துறது. அவங்க ஆசையும் த்ரில்லா மாத்துவாங்க. இதோ பாருங்க, 2 பேரும் முட்டி தேய்ச்சின்னு உட்காந்துக்கிறானுங்க, முட்டி தேஞ்சவனுங்க. ஆசை, பைக்ல என்ன பண்றது, ஓட்டினானுங்க, கவுத்துக்குனானுங்க, சில்லறை வாங்கின்னு உட்காந்துக்கிறானுங்க. இங்கெல்லாம் உன் சில்லறெல்லாம் இங்க எழுப்படாது, புரியுதா? அப்படியே நொண்டி வரான், காலில் அப்படியே தாங்கி வரான். வந்துட்டு அப்படியே சேர் எடுத்துங்க, அவனை நான் விசாரிக்கணுமா? உனக்கு தான் அடிபட்டுச்சு எனக்கு தெரியுமே, கொழுப்பேத்து நீ ஊந்தனா உன்னை நான் எப்படி விசாரிப்பேன்? துயரப்படுகிறவனுடனே துயரப்படுவேன். எந்த துயரத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு? வண்டியில ஊந்தி எந்த துயரம் இல்ல, கிறிஸ்துவுக்காக துயரப்படுகிறவர்கள். அதனால நான் உன்னை கேட்கவும் மாட்டேன், காட்டு அந்த இடத்தை பார்த்து அப்படியே அதை என்டர்டைன் பண்ணி சென்டிமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். அதனால தயவு செய்து யார் திமிர எழுத்து வண்டியில இருந்து விழுந்தாலும் நான் விசாரிக்க மாட்டேன். உண்மையாவே விபத்து நீ எதிர்பார நான் உங்களை விசாரிப்பேன். அல்லேலூயா. ஆகவே நான் விழுந்துட்டேன் அங்கிள், இன்னைக்கு என்ன விசா, அதெல்லாம் கிடையாது பா ராஜா. அப்ப ஆர்வம் த்ரில்லு எதில் வர்றது? ஆர்வம் த்ரில்லு காட்டுறது. என்ன காட்டுறது? த்ரில்லு காட்டுறது. எத்தனை பசங்க காலி ரோட்ல என்ன பண்றானுங்க, வீலிங் பண்றானுங்க. அப்ப டாக்ஸிக் கியூரியாசிட்டி, நச்சு நிறைந்த விஷம் கலந்த ஆர்வம். அப்ப சோதம் குமாரால இருந்தும் அன்லெஸ், அதாவது யூஸ்லெஸ் கியூரியாசிட்டி. அடுத்தது என்னது? உதவாத ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்குது. அப்படி என்னது? அப்படின்னா ஒரு பெரிய ஆர்வம் அப்படின்னா தேவையில்லாததுக்கெல்லாம் கேள்வி கேட்கறது. சொல்லுங்க எல்லாரும். தேவையில்லை, பைபிள் வாசிப்பாங்க, பைபிள் வாசித்து யூஸ்லெஸ்ஸான ஒரு கேள்வி, இந்த வசனம் இப்படியா இருக்குது, இப்படியா இருக்குது, தேவையில்லாத கேள்வி கேட்கறது. என்னது? யூஸ்லெஸ்ஸான ஆர்வம். அது என்ன ஆர்வம்? அது கேள்வி கேட்கறவர் என்ன பண்ண போறது இல்ல, ஃபாலோவும் பண்ண போறது இல்ல, சும்மானா எல்லாத்தையும் கேள்வி கேட்டுனுங்கிறது. என்னது? சும்மானா. இது யூஸ்லெஸ்ஸான கியூரியாசிட்டி, யூஸ்லெஸ்ஸான ஆர்வம். சிலதை விசுவாசிக்கணும் அப்படி. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். யூஸ்லெஸ் கியூரியாசிட்டி. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சில பேர் மீனிங்ஃபுல்லான பெனிஃபிட், என்னது, ஏதாவது சுய லாபம் கிடைக்குதா, அதுல ஒரு ஆர்வம் காட்டு. அது உனக்கு மட்டும்தான் லாபம், மற்றவங்களுக்கு எல்லாம் நஷ்டம். யூஸ்லெஸ் கியூரியாசிட்டி. அப்போ டாக்ஸிக் கியூரியாசிட்டி, யூஸ்லெஸ் கியூரியாசிட்டி, நச்சு நிறைந்த ஆர்வம், அதே போல பயனற்ற ஆர்வம் நமக்குள்ள நிறைய இருக்கு. இது இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த உங்களுக்கு, ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. 1901 இருந்து 1927 வரலும் பிறந்தவங்களுக்கு பேர் என்னன்னா ஜெனரேஷன் ஜி. ஜெனரேஷன் ஜி, கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன். 1901 இருந்து யாராவது பிறந்துக்கிறீங்களா ஐயா? 1901 இருந்து 1927 வரலும் பிறந்திருக்கீங்களா? இல்ல. ஜெனரேஷன் ஜி, சைலண்ட் ஜெனரேஷன். எப்போ அப்படின்னா, அமைதியான தலைமுறை. 1928 இருந்து 1945 பிறந்துக்கிறீங்களா? இல்ல. பேபி பூம் ஜெனரேஷனா, 1946 இருந்து 1960. நீங்க யாரு? பேபி பூம் ஜெனரேஷன். பேபி பூம் ஜெனரேஷன் நீங்க.
ஜெனரேஷன் எக்ஸ் 1965 இருந்து 1980. எத்தனை பேர் கை தூக்குங்க? 1965 இருந்து 1900 கை தூக்குங்க. 1965 இருந்து 1980 வரலும் ஜெனரேஷன் எக்ஸ். ஜெனரேஷன் ஒய் மில்லேனியல் ஜெனரேஷன் 1981 இருந்து 1996 கை தூக்குங்க. ஜெனரேஷன் ஜெட் லாஸ்ட் ஜெனரேஷன் ஜெட். ஜென்ஜி என்னது? இததான் ஆதவாஜின்னு சொல்லிட்டு மாட்டிக்கணும். ஜென்ஜி கை தூக்குங்க. அவங்களாம் யாருன்னா 1997 இருந்து 2010 கை தூக்குங்க. 1997 இருந்து 2010. சரி, ஜென்ஜி. இந்த ஜென்ஜி ஜெனரேஷன் தான் மிகவும் மோசமான ஜெனரேஷன். ஏன்னா அவங்க வந்தப்பதான் செல்போன் உள்ள வந்தது. ஜென்ஜி எப்போதும் மட்டமான புரட்சி. என்னது? சுயநலவாதிகள், அதிக சுயநலவாதிகள், அடங்காததுகள். என்னது? அடங்காதது. எடுத்தோடனே கெட்ட வார்த்தை பேசுறது ஜென்ஜி. சரி, அடுத்தது ஜெனரேஷன் ஒண்ணு இது பாருங்க. 2010 இருந்து 2024 ஜெனரேஷன் அல்பா. யாரெல்லாம் 2010 இருந்து 2024 கை தூக்கு. 2000 கை தூக்கு. 2024 இருந்து 2010 இருந்து 2024 பிறந்ததெல்லாம் கை தூக்கு. உங்களுக்கு பேர் என்னன்னா ஜெனரேஷன் அல்பா. உங்க பேர் என்ன? அல்பா. உங்க பேரு கை உயர்த்து. இந்த ஜென்சி அறிவில்லாத தலைமுறை. என்னது? 97 இருந்து 2010 மூளையே கிடையாது இதுங்களுக்கு. பாருங்களேன், எதில் சந்தோஷப்பட்டு பாருங்க. மூளை இல்லாத ஜெனரேஷன். எதை? 1997 இருந்து 2010 வரலும் இருக்குது. மூளை இல்லாத ஜெனரேஷன். மூளையே கிடையாது அதுங்களுக்கு. இதுங்களுக்கு அதான் நம்முடைய துணை முதலமைச்சர் கூட பேசியிருக்கிறாரு. ஒரு அறிவில்லாத தலைமுறை தோன்றி வந்துன்னு இருக்குது. ஓட்டு போட போதுங்க இந்த வருஷம் எல்லாம். மட்ட ரகமான, புத்தி கெட்ட, ஒன்னுத்துக்கும் உதவாத, சோம்பேறித்தனமான மூளை உள்ள ஜெனரேஷன். 1997 இருந்து 2010 வரலும் பிறந்து. அதுங்கிட்ட பேசுங்க, ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது அதுங்க. நாட்டினுடைய பிரதமர் யாருன்னா மன்மோகன் சிங். கேட்டு பாருங்க. உங்க ஊர் எம்எல்ஏ யாருன்னா தெரியாது அதுங்களுக்கு. எம்பி யாருன்னா ஆர்வமற்றது. ஆனா ஆர்வம் நெகட்டிவ்ல இருக்குது எல்லாம். அதுக்குதான் சொல்ல வந்தேன். இந்த ஜெனரேஷனை பார்த்து 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 ஜி ஜெனரேஷன், சைலண்ட் ஜெனரேஷன், பூம் ஜெனரேஷன். நம்ம ஏதாவது அறிவுரை சொன்னா என்ன சொல்றான்? பூமர் அங்கிள்ன்றான். பூமர்ன்றான். என்ன சொல்றான்? பூமர். கடுமையான சொல்ல பயன்படுத்துறேன். ஓ அப்படின்றான். வண்டி ஏதாவது ஏன் தம்பி பார்த்து போறான், நீ பார்த்து போயான்றான். இதுதான் ஜென்ஜி. அதுக்கு அந்த வருஷம் என்னன்னா 97 இருந்து 2010 பிறந்ததெல்லாம் அதுங்க பேசாம கடவுள் அந்த ஜெனரேஷன் பிறக்க வைக்காம இருந்துருக்கலாம். இதுங்க பிறந்துட்டு கொடுக்குற கொச்சல் இருக்குது பாருங்க, ஓவர் கொச்சல் இருக்குது. என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்ன நினைக்கிறீங்க? இதுங்க ஒரு எந்த விதத்துல ஆர்வமே இல்லாதது, எந்த விதத்துல நெகட்டிவானது. இந்த பசங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியது. அடுத்தது ஜெனரேஷன் அல்பா. இதுங்க என்னன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி. என்னது? இந்த பையன் அதனாலதான் அப்படி இருக்கான். இந்த பையன் அப்படித்தாங்க. இவனுங்களுக்கு சைலண்டா இருக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி சைலண்டான இடம் பிடிக்கவே பிடிக்கும். ஒரு நிமிஷம் கை கால் வச்சு சும்மா இருக்க மாட்டானுங்க. ஏன்னா ஹைப்பர் இன்ஜெக்ஷன், எல்லாருக்கும் ஹைப்பர் இன்ஜெக்ஷன் தடுப்பூசி போட்டு விட்டாரு. அடுத்தது ஜெனரேஷன் பீட்டா. லாஸ்ட்ல இது பாருங்க. 2025 இருந்து 2039 வரலாம் ஜெனரேஷன் பீட்டா. அது பென்டான் போட்டுக்கிறாங்க. அது 5 வகை இன்ஜெக்ஷன் ஒரே இன்ஜெக்ஷன்ல சேர்த்து போட்டுக்கிறாங்க. அதுக்கு என்னது? பென்டா இன்ஜெக்ஷன். எதுக்கு? சுறுசுறுப்புக்கு, கை கால் போலியோ வராதுக்கு, அப்புறம் என்னது மூளைக்காய்ச்சல் வரக்கூடாது, தடுப்பூசி, அதாவது எந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது நல்லா வளரணும், வளர்ச்சி. 5 சேர்ந்தா 5 ஏவுகணை மாதிரி. அது ஒரே நேரத்துல 5 ஏவுகணை. இதுங்க 4 ஆல்பால இதுங்க 4 போட்டு சேர்த்து போட்டுக்கிறாங்க. அப்ப பாருங்க, இப்ப இந்த ஜெனரேஷன்லாம் இப்படி வந்தா இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க. இவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் மேல ஆர்வம் இல்லை. மொபைலை எடுத்துக்குதுங்க. மொபைலை எடுத்து இதுங்க ஒரே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. சரிங்க,
இந்த சமூக அடிப்படையை அசைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சமூகத்துல நம்முடைய ஆர்வம், சரி முன்னோர்கள் இந்த ஜெனரேஷன் ஜென்சி வந்து ஜென்சி வந்து ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, முன்னாடி இருந்த ஜெனரேஷன் ஒய் மக்கு பிளஸ் 3 1981 இருந்து 96 வரலும் பிறந்தது எல்லாம் என்னது மக்குனா சரியான மக்கு. நீங்க பாருங்களேன், ஒருத்தராவது பிரில்லியண்டா இருக்காங்களா பாருங்க. மக்குக்கு மேல மக்கு. ஒரு வார்த்தையை சொன்னா கூட திருப்பி சொல்ல தெரியாது. சொல்லுங்க எல்லாரும். இதையே இப்ப சொல்ல தெரியாது பாருங்களேன். இதையே சொல்ல தெரியாது பாருங்க. ஒரு வார்த்தையை நான் சொன்னா திருப்பி என்ன பண்ணாத அந்நிய பாஷை பேசின உட்கார்ந்து இருக்கும். ஜென்சிக்கு முன்னாடி ஜென் ஒய் என்னது ஜென் ஒய் ரொம்ப மோசமானது. கொரியன் சைனீஸ் பேர் மாதிரியே இருக்குதுல எல்லாம். ஜென் ஒய்யா ஜெனரேஷன் ஒய். இதுங்க மக்குனாலும் மக்கு, வடிகட்டின மக்கு. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சரு, இதுங்கெல்லாம் பாக்குறேன். நான் ஒரு தீசிஸை பிரசன்ட் பண்ணுங்கன்னா வந்து நின்னுங்கன்னு தேர் இஸ் ஏ நும்முறை படிச்சிக்கிறான். மக்கு பிளஸ் 3. அப்ப இதுங்களை பார்த்து இந்த மக்குங்களுக்கு பிறகுற குழந்தைங்க எப்படி பிறக்கும்? மக்கா பிறக்காது. எப்படி பிறக்கும்? அதுங்க கிக்கா பிறக்கும். எப்படி பிறக்கும்? கிக்கா எல்லாம் கொக்கா, அதான் கிக்கா கொக்கா பிறகுது. அதுங்க மூளெல்லாம் பறந்துக்குனே இருக்குது. இப்ப இதுங்களுக்கு ஜென் ஒய் காரணமா ஜென்சி. அப்போ பாருங்க, இது எப்படியோ இது மாதிரி ஜாம்பி மாதிரி இருக்குது எல்லாமே. இன்னைக்கு ஜாம்பி மாதிரி. சரி, விஜய் மீட்டிங்ல நடிகர் விஜய் மீட்டிங்ல எதிரி குதிக்கிறான், தளபதினு குதிக்கிறான். இது அப்படியே சர்ச்சில் வச்சு பாருங்க. இதுங்க ஏன் தளபதின்னு குதிக்குதுங்களே? இது அப்படியே சர்ச்சில் அது தளபதின்ற எடுத்துட்டு வேற மாதிரி ஆக்ஷன். இது எப்படி? இதுங்களும் சாமி தானே. அவன் சாமினா இதுங்களும் சாமி தான். அப்போ ஆர்வம் எங்க இருக்குது? சரி, 2 கொய்யாக்கா இருக்கு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஏன் புரிய கவனிங்க எல்லாரும். 2 கொய்யாக்கா இருக்கு. நாட்டு கொய்யாக்கா, ஹைபிரிட் கொய்யாக்கா. உங்களுக்கு இதுல பார்த்தோன்னு எது வாங்கணும்னு தோணுது எல்லாருக்கும்? அந்த மாதிரிதான் நீங்களும் ஹைபிரிட். கிறிஸ்துவ ஹைபிரிட் எல்லாரும். நீங்களா யாரு? ஹைபிரிட். பாக்குறதுக்கு எல்லாம் கிறிஸ்துவ தான். ஆனா உங்களை ஆண்டவர் புசிச்சாருன்னா ஆண்டவருக்கே வைரஸ் வந்துடும். உங்க கனி அவர் புசிச்சாருன்னா ஆண்டவருக்கே வைரஸ் வந்துடும். உள்ள ஃபுல்லா புழுகுது. என்ன ஆகுது? ஃபுல்லா புழு. ஹைபிரிட். சொல்லுங்க எல்லாரும், ஹைபிரிட் கிறிஸ்டியன். நாட்டு கொய்யாக்கா இருக்கு பாருங்க, உண்மையா நல்ல, அதெல்லாம் நல்லா இருக்கும், உடம்புக்கு பலமானது, அது புழு பிடிக்காது. ஆனா ஹைபிரிட் கிறிஸ்டியானிட்டி. எது ஹைபிரிட் கிறிஸ்டியானிட்டி? பாக்குறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஹைபிரிட். அது என்னது? ஹைபிரிட். அப்படியே கையை தட்டி அது உடம்பு அசைச்சு அது பாடுறத பார்த்தா இது என்னமோ தேர்னு அப்படியே பரிசைனை விட பரிசுத்தமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஒரு சரக்கம் இருக்காது மைண்ட்ல. 65 வருஷம் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, 50, அது அப்படியே தான். இதுக்கு பேர் என்ன? இது உருவாக்கப்பட்டது, திட்டமிட்டு. சொல்லுங்க எல்லாரும், திட்டமிட்டு. படிக்க தெரியாத, இறையில் இல்லாத போதகர்களால திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள். சொல்லுங்க எல்லாம், நீங்களாம் யாரு? திட்டமிட்டு யாரோ ஒருத்தரால தசம பாகத்துக்கும், அவங்க சுய லாபத்துக்கும், அவங்க காணிக்கைக்கும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் உருவாக்கப்பட்ட அடிமைகள். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? சொல்லுங்க. திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அடிமைகள். ஆனா முதல்ல ஐஎம்ல இருந்து வந்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நான் பெருமைக்காக சொல்ல. we are not hybrid Christian. நம்ம ஆழத்துல உரங்களை வாங்கி, யூரியா உள்ள வாங்கி, நம்ம மண்புழு அழிக்காம இருக்கிற செத்தைகளையே உழற இலைகளையே போட்டு மரம் பக்கத்திலேயே குவிச்சு அதுல உண்டாகிற அந்த சதில்கள், அதுல உண்டாகிற கரையான்கள், அந்த கரையான்கள் உள்ளே ராணி கரையான் போய் மண்ணுங்கள் எல்லாம் துளையிட்டு ஹைபிரிட் கிறிஸ்டின் எல்லாம் தூங்குவாங்க. என்ன பண்ணுவாங்க?
நீங்க ஹைபிரிட் கிறிஸ்டின் நல்ல ஞானமான வார்த்தைகளை பேசி பாருங்க, என்ன பண்ண இருப்பாங்க, அவங்களுக்கு தூக்கம் தானா வரும். இதுதான் ஹைபிரிட் கிறிஸ்டின். நல்லா கவனிக்கணும். நான் கதை அடிக்கல. இந்த 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 மாதிரி இருக்கும்போது எப்படி ஆர்வம் வரும், எப்படி பாசிட்டிவான ஒரு கியூரியாசிட்டி வரும், நெகட்டிவா தான் வரும். குடும்பத்தை பத்தி கவலை, எல்லாத்துக்கும் குறிச்சும் கவலை, வீண் கவலை, மறுநாளை குறிச்சு கவலை. அடுத்த மாசம் நீங்களாம் ஹைபிரிட் கிறிஸ்டின். ஒரிஜினல் கிறிஸ்டியன், ஒரிஜினல் ஆண்டோட பிள்ளைங்க ஹைபிரிட் கொய்யாக்கா மாதிரி இருக்க மாட்டாங்க, ஹைபிரிட் மேங்கோ மாதிரி இருக்க மாட்டாங்க, ஹைபிரிட் பப்பாளி மாதிரி இருக்க மாட்டாங்க, ஹைபிரிட் தர்பூசணி மாதிரி இருக்க மாட்டாங்க. உண்மையாவே எந்த கலப்படம் இல்லாமல் இருப்பார்கள். சமரசம் செய்யாதவர்கள். ஆமேன் சொல்லுங்க சத்தமா. சமரசம் செய்யாதவர்கள் சொல்லுங்க. ஆர்வத்தோடு நான் சமரசம் செய்ய மாட்டேன். எந்த ஆர்வம்? நெகட்டிவான ஆர்வம். அது படம் போட்டு ஒரு பில்டிங் ஒன்று அமைச்சுன்னு அனுப்பலையா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10. இந்த ஆர்வம் எங்க வருது? ஆர்வத்தை குறித்து பவுல் என்ன சொல்றாரு? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கும் தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தோம். கவனிங்க, எனக்கு மாம்சம் இருக்குது, எனக்கு சான்ஸ் இருக்குது, மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கு எனக்கு 100% வேல்யூ இருக்கு, மதிப்பு இருக்குது. ஆனா அதன்படி அல்ல. வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல், இன்னைக்கு ஜெபம் பண்றாங்க, அரண்களை நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரை. எது? இந்து கோயில் அரண் சொல்லுகிறாங்க. சொல்லுங்க எல்லாரும், எதை அரண் சொல்லுகிறாங்க? ஏம்மா சாமி, ஓ சாமி, ஓ சாமி. கவனிங்க, அரண் எது தெரியுமா? அரண்னா என்ன தெரியுமா? அதுக்கு கிரீக்ல ஒரு வார்த்தை இருக்குது அரண் என்பதற்கு. அதுக்கு சொல்றவங்க கவனிங்க, ஓச்சரோமா. என்னது ஓச்சரோமா? அப்படின்னா என்னன்னா, உங்களுக்குள்ளேயே இருக்கிற நினைவாற்றல் ஒரு அரண், உங்களுக்குள்ள இருக்கிற சுயநலம் ஒரு அரண், உங்களுக்குள்ள இருக்க சுய விருப்பம் ஒரு அரண், உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவான ஆர்வம் ஒரு அரண். சொல்லுங்க எல்லாரும், இந்த அரனை முதல்ல நிர்மூலமாக்கு. ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. எனக்குள்ள இது பாருங்க, இந்த கோட்டை பாருங்க எப்படி இருக்குது, பலமா இருக்குது, ஒரு ஓட்டையும் இல்லை, சின்ன சின்ன தண்ணி வர வழிதான் இருக்குது. இதுதான் அரண், இதான் அரண். இதுதான் இப்படிதான் இருக்கும். ஓச்சோரோமான்றது இப்படிதான். நான் பிக்சர் போட்டு பார்த்தேன் ஓச்சோரோமா. அப்ப இந்த ஓச்சோரோமான்றது இப்படிதான் இருக்கும், ஒரு கேப் கூட இல்லாம, கதவு இல்லாம, பாதுகாப்பா ப்ரொடெக்டிவா இருக்கும். அதே மாதிரிதான் நம்முடைய சுயநலம் நம்மகிட்ட ப்ரொடெக்டிவா, சுகமா, ஜுரம் அடிக்காம, நல்ல பத்திரமா, எந்த வியாதி வராம சுயநலம் இருக்குது. எந்த விதத்திலும் நம்முடைய சுயநலம் பாதிக்கப்படுறதே இல்லை. அதுக்கு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. 100% அதுக்கு நிறைவு வந்துகிட்டே இருக்குது. நம்முடைய சுயநலத்துக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? சொல்லுங்க சத்தமா, கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுத்துக்கு தானே இருக்கீங்க. அது உணவு, அது சாகடிச்சிட்டீங்களா? முடியல, சாகடிக்க முடியல. ஆர்வம், நெகட்டிவான ஆர்வம். உங்களுக்கு கடவுள் விருப்பத்தை கொடுத்துக்கிறாரு, ஆர்வத்தை கொடுத்துக்கிறாரு. ஆனா அதுக்கு தீனி போட்டுன்னு தானே இருக்கிறோம். அது எந்த விதத்திலும் பாதிச்சக்கூடாதுன்றதுக்காக, கவனிங்க, எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணிருக்கோம்? அதை பராமரித்து கொண்டிருக்கோம். சொல்லுங்க எல்லாரும். அப்ப இதெல்லாம் பவுல் சொல்றாரு, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு. அரண்கள்னா உங்களுக்குள்ள இருக்கிற சுயநலம், உங்களுக்குள்ள இருக்கிற சுய விருப்பம், உங்களுக்குள்ள இருக்கிறதான பிற்போக்கான ஆர்வம். இந்த மாதிரி பைபிள்ல யாருக்கு அந்த ஆர்வம் இருந்தது அப்படி எடுத்தீங்கன்னா, சோதோம் குமாரா பட்டணத்துல இருந்த ஜனங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது. எசேக்கியேல் 16:49 வாசிங்க. சோதோம் குமாரில் இருந்த மக்களுக்கு நெகட்டிவான ஒரு ஆர்வம், டாக்ஸிக் கியூரியாசிட்டி. நீங்க உங்க பைபிள்ல வாசிங்க, நான் திருவிழித்துல அதுக்கப்புறம் வாசிக்கிறேன். ம் 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 இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் தங்கை சோதோமின் குற்றங்கள், நல்லா கவனிங்க, இவையே இருமாப்பு, உணவு ஆர்வம். என்னதான்? உணவு ஆர்வம், சோம்பல், இத்தனையும் அவளிடம் அவள் புதவியிடம் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. உணவு ஆர்வம், இருமாப்பு, வேற என்ன? சோம்பல். சோம்பல்ல சில பேருக்கு ஆர்வம், தூங்கினே இருக்கலாமா? எப்படி தூங்கினே இருக்கலாமா? ரெஸ்டா தான் நல்லா இருக்குமே, இது ஒரு ஆர்வம்.
உணவு ஆர்வம். சில பேருக்கு சாப்பாடே ஒரே ஆர்வம், விதவிதமா செஞ்சு சாப்பிடலாமா? என்னது விதவிதமா செஞ்சு சாப்பிடலாம்? வானா, விதவிதமாலாம் செஞ்சு சாப்பிடாதீங்க. சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. விதவிதமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எல்லாரும், விதவிதமா செய்து சாப்பிட. உணவு ஆர்வம். என்ன ஆர்வம்? நிறைய பேர் குத்தம். நான் சொல்றது குத்து குத்து, எனக்கே குத்துது, உங்களுக்கும் குத்தம். ஒரு ஒரு லீவு கிடைக்க கூடாது. வாங்க அப்படி ஜாலியா வெளியே போயிட்டு வருவோம். என்ன வெளியே, எதுக்கு போறீங்க வெளியா? அப்பெல்லாம் வெளியே போறன்ற வார்த்தை வேற வார்த்தை, வெளியே போயிட்டு வரன்றது. ஜென்ரேஷன் ஜிக்கும் ஜென்ரேஷன் ஒய்க்கும் தெரியாது, ஏன்னா முட்டாள் ஜென்ரேஷன் ரெண்டும். அப்ப வெளியே போயிட்டு வர, வெளியே போய் என்ன பண்ண போற? போய் 500 ரூபாய் அந்த பச்சை நோட்டை செலவு பண்ணிட்டு வந்தாதான் உனக்கு தூக்கம் வரும். மூளை மேஞ்சிக்கினே இருக்கும். வண்டியில வரும்போதே கண்ணு என்ன பண்ணும், ஏதாவது பார்க்கலாமா? கண்ணை நேரா வச்சு வண்டி ஓட்ட தெரியும். அட்ட வண்டியில கலர் கலர் லைட் எரிஞ்சா நம்ம வண்டியில என்ன பண்ணோம், கலர் கலர். ஒரு பையன் இருந்தான், இறந்து போயிட்டான், பூபதினு ஒரு பையன். அவன் வந்து மாற்றுத்திறனாளி. அவனுக்கு அதிக ஆர்வம். எந்த ஆர்வம் அப்படின்னா, அவனுக்கு லைசன்ஸ் எதுன்னு அடிப்படையில் கொடுத்தாங்கன்னா 3 சக்கர வண்டி அடிப்படையில் கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், 2 வீலை கைட்டி போட்டு, எனக்கும் கால் நல்லா இருக்குதுன்னு மற்றவங்க மாதிரி அப்பப்போ போய் இடிச்சிடுவான். பேலன்ஸ் பண்ண முடியாது, இடிச்சுட்டு சண்டை போட்டுன்னு அவங்க தம்பி போய் எல்லாத்துலும் பஞ்சாயத்து போயிட்டு வருவான். ஆர்வம். மற்ற வண்டி கலர் கலர். அவன் வண்டி பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? கலர் கலர் லைட் இருக்கும். ஆர்வம். எதை பார்த்து ஆர்வம்? இன்னொருத்தர் வண்டியை பார்த்து அப்படியே போட்டுக்குது. வீடு கட்டுறது கூட நிறைய விஷயங்கள் உங்க வீட்டுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க மற்றவங்களால பாதிக்கப்பட்டு தான் செஞ்சிருப்பீங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணி தான் செஞ்சிருப்பீங்க. உங்களுக்குன்னு எதுவுமே தெரியாது. எனக்கு கர்த்தரை மட்டும்தான் யாருக்கு தெரியும், அந்த கர்த்தர் மேல மட்டும்தான் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அவங்க பணக்காரா மாறுவாங்க. நான் உண்மையா சொல்றேன். ஏன்னா செலவு பண்ண மாட்டாங்க, ஊழியத்தை தவிர வேற எதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் தரித்திரா இருக்கிறாங்கன்னா, அந்த தரித்திரம் நீங்கவே இல்லைன்னா உன் ஆர்வத்தை செக் பண்ணு. உன் ஆர்வம் எதெல்லாம் இருக்குது, உன் ஆர்வம் எங்க இருக்குது? நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, பாருங்க. யாருக்காவது கண்ணை திறந்துக்கினே இன்னைக்கு ஃபுல்லா நீ பைபிள் வாசிக்காத, இந்த ஹாபிட்டே இல்லை உங்ககிட்ட. உங்களுக்கு அன்கண்ட்ரோலா போய்கினே இருக்கும் ஆர்வம், டாக்ஸிக் கியூரியாசிட்டி, எல்லாத்து மேலேயும் விருப்பம் போயினே இருக்கும். ஆனா நீங்க ஜபத்துக்கு போகும்போது பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அதே ஆள் ஜபத்துக்கு போகும்போது 9 மணி ஆச்சா, 12 மணி வரலும், 12 மணிக்கு முடிச்சிடலான்னு அப்பவே தீர்மானம் பண்ணும். அந்த விருப்பம் எவ்வளவு நேரம் பாருங்க, 3 மணி நேரம். 12 ஆனவனே அப்பா 12 ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஆர்வம். அப்ப எது அன்லிமிட்டடா இருக்கணும், எது லிமிட்டா இருக்கணும் நமக்கு தெரியவே இல்லை. ஏன் உட்காந்தாதான் என்ன? ஒரு நாள் ஃபுல்லா 24 மணி நேரம் ஜபத்துல உட்காந்தாதான் என்ன 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 ஆயிட போகுது சொல்லுங்க? ஒருவேளை உங்க எல்லாருக்கும் கேள்வி, என்னையா பண்றது, என்ன பண்றது? நான் சொல்றேன், எதுவுமே வார்த்தை தெரியலன்னா கூட என்ன பண்ணுங்க, சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. எதுவுமே வார்த்தை தெரியலன்னா கூட என்ன பண்ணுங்க, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுவுமே வார்த்தை உங்களுக்கு வரலன்னா கூட என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டுக்குட்டியானவரேன்னு சொல்லிட்டு இருங்க. சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறோம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், மனிதர்களுடைய ஆர்வம் வித்தியாசமா, அதை ஒன்னொன்னும் நம்ம கலரி வெளியே எடுத்தோம்னா மிக மோசமா இருக்கும். நீங்களே இன்னைக்கு போய் கலரி நீங்களே எடுங்க. நான் எடுக்கல, நான் எடுத்துக்கு என் கையெல்லாம் எதுக்கு அழுக்கு பண்ணிக்கணும்? நீங்களே உங்க ஆர்வத்தை போய் வீட்டுல பாருங்க, எது எது மேலாம் ஆர்வம் இருக்குது பாருங்க, நாட்டம் எது மேலாம் இருக்குது பாருங்க. கர்த்தரை தவிர மீது எல்லாத்து மேலேயும் நாட்டம் இருக்கு. அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் தங்க வேலை, என்ன லட்சம்? அது உள்ள ஆர்வம். அந்த அரணை முதல்ல உடைக்கும். சொல்லுங்க, ஜெபம் பண்றலாம். ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ற எல்லாரும்? அரண்களை நிர்மூலமாக்குமா, என்னன்னே தெரியல. என்னது அந்த அரண்கள்லாம் என்னன்னே தெரியல. நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? அரண்களை நிர்மூலமாக்கு. இந்தியாவில் இருக்க அரண்களை நிர்மூலமாக்க. ஸ்ட்ராங் ஹோல்டு. என்ன ஸ்ட்ராங் ஹோல்டு? உனக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய அரண் இருக்குது. ஆர்வம் என்கிற அரண், தேவையில்லாத ஆர்வம் என்கிற அரண், தேவையில்லாத நினைவாற்றல், தேவையில்லாத சுயநலம், தேவையில்லாத திருப்தியின்மை. திருப்தியின்மையில கூட தேவையில்லை, அன்சாட்டிஸ்பேக்ஷன். இந்த சோதமுடைய மக்களுக்கு அதுதான் இருந்தது. உணவு ஆர்வம் இருந்தது, சோம்பல் இருந்தது, இருமாப்பு இருந்தது. எதையுமே பண்ண முடியாது.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு பண்ணோம்னா கர்த்தர் அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு. உங்க எல்லா மூளைக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? என் மூளைக்கும் சேர்த்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை நம்ம செய்யவே மாட்டோம். நீங்க பாருங்க, ஒரு கேரக்டரை விட்டுருங்கன்னா விடவே மாட்டோம். அதை நம்ம எப்படி நினைப்போம்னா, நம்ம மேல வர கமெண்ட் விமர்சனமா நினைப்போம். நான் சொல்றேன், அப்படி ஒரு விமர்சனம் வருதுன்னா சந்தோஷமா ஏத்துக்குங்க, மாத்திக்குங்க. காலையில இருந்து ஜெபிக்கணும், ஜெபிச்சாலே உனக்கு ஆசீர்வாதம் வரும்ன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதிகாலையில எழுந்து ஆண்டவர் முகத்தை பார்த்தாலே எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும்ன்றது நல்லா தெரியும். முடியாது உங்களால. எது மேல ஆர்வம்? தூக்கத்து மேல. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா? வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறியே, கதவு கீழ் முனையில ஆடுகிறது போல என்ன பண்ணி கொண்டிருக்க? படுக்கையில ஆடிக்கொண்டு. இந்த ஜென்சி பசங்களுக்கு எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது ஆர்வம். பொருளுங்க மேல, மொபைல் யூஸ் பண்றது, அதுங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவங்க ரசிச்சுக்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமா இல்ல? என்ன பண்றாங்க அந்த பசங்க? கண்ணாடி முன்னாடி நின்னாங்கன்னா மெய் மறந்துடுறாங்க. யார் அழகுல? அவங்க அழகுலயே மெய் மறந்துடுறாங்க. அவங்க கண்ணுக்கு அவங்க எப்படி தெரியுறாங்க? இன்னும் கொஞ்சம் கருப்பு என்ன பண்ணலாம்? வெள்ளையாக்கலாம். இன்னும் எப்படி வெள்ளையாகலாம்? இன்னும் எப்படி சோப்பாகலாம்? இன்னும் எப்படி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ண போலாம்? ஒரு பசங்க மேல என்ன பண்ண மாட்டேன். இப்போ இருக்கிற பசங்க நல்ல ஃபேமிலியில என்ன சொல்றாங்கன்னா, மேல ஷால் போடணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. இன்னைக்கு நிறைய பசங்களை பாருங்க, இந்த ஜென்சி பசங்க மேல ஷாலே போட மாட்டேங்குது. பொம்பளை பசங்க அதுங்களுக்கு ஆர்வம். இதெல்லாம் பேசுறேன், நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க. மூளையில இருந்து உண்டாகிற அந்த ஆர்வம் தான் உங்க விசுவாசத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. என்னுடைய ஆர்வம் தான் விசுவாசத்தை பெரிதளவுல பாதிக்குது. சொல்லுங்க. என்னை குறித்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணாங்கன்னா அந்த விமர்சனம் நேர்மையானது அப்படின்னா ஏத்துங்க, கண்ண முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. என்னை குறித்து ஒரு விமர்சனம், நீ நிறைய சாப்பிடுறப்பா, கொஞ்சம் பார்த்து சாப்பிடு அப்படின்னு விமர்சனம் வருதுன்னா ஏத்துக்குங்க, சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நமக்கு இப்படி சொல்றதுக்கு யாருமே இல்லடாப்பா, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு ஏத்துங்க. நீ நிறைய ஜெபம் பண்றது இல்ல, தூங்கினே இருக்கிற, ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா என்ன பண்ணுங்க? உடனே என்ன பண்ணுங்க? ஏத்துங்க, கோச்சிக்காதீங்க. உனக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்கிற, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, உனக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் வரப்போகுது, ஏத்துக்குங்க. அதை மன்னிப்பு கேளு. எது செஞ்சுட்டாலும் தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணு? மன்னிப்பு கேளு. அந்த மன்னிப்பை நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை ஏத்துக்குங்க. அது நல்ல குணம். இல்லைன்னா சோதோம் குமாராவுக்குள்ள இருந்த அந்த ஆர்வம், சோம்பல்ல இருந்த அந்த ஆர்வம், இருமாப்பு, வேற என்னது? உணர்வார்வம், இது எல்லாமே நம்மளை துன்பப்படுத்தும். அப்போ சோதோம் குமாரா இருந்துவன் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு விசுவாசிச்சான்னா இது மேலாம் அவன் நாட்டம் போயிருக்காது. நீங்கள் சீடர்கள் ஆக வேண்டும் என்றால் தலைவர்கள், கிறிஸ்துவ தலைவர், அடுத்த வாரத்தில் கிறிஸ்துவ தலைமைத்துவத்தை பத்தி பேச போறேன். கிறிஸ்துவ தலைவர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம முதல் வாரம் பார்த்தது என்ன பார்த்தோம்? நினைவாற்றல், சுயநலம், சுய விருப்பம், இன்னைக்கு ஆர்வம், கியூரியாசிட்டி. இந்த நாலுத்தை கண்ட்ரோல்ல வச்சுங்க. இந்த நாலுத்தை யார் கண்ட்ரோல்ல வைக்கிறான்னு அவன் தான் ஞானவான். கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மையப்படுத்து. சொல்லுங்க. இந்த நாலுத்தை சொல்லுங்க. நினைவாற்றல் என்னை கீழ்ப்படியை வைக்கும், என் நினைவாற்றல் என்னை நாசமாக்கும், என் பழைய நினைவாற்றல் என்ன பாவத்திலே வச்சுட்டு இருக்கோம், என்னுடைய சுயநலம் பாவத்திலே என்ன வச்சுட்டு இருக்கோம், அக்கிரமத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம், என்னுடைய விருப்பம் சுய விருப்பம் தானா இயங்கி கொண்டிருக்க, இயல்புக்குரியவது. சுய விருப்பத்துக்கும் சுயநலத்துக்கும் என்ன வித்தியாசம் கவனிங்க. போன வாரம் அது நான் சொல்லல. சுயநலத்துக்கும் சுய விருப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சுயநலம் ஒருத்தை அழித்து விட்டு தன் மட்டும் நலனிலே பிரியமா இருப்பது. இது கர்த்தருடைய வசனத்துக்கு எதிரானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு எதிரானது. உன்னிடத்தில் உன்னையும் உன்னை நேசிப்பது போல உன்னிடத்தில், இந்த வசனத்துக்கு எதிரானது தான் சுயநலம். சுய விருப்பம் என்பது என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே இயல்புலயே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கு. இந்த இயல்புல எதெல்லாம் லாபம் கிடைக்குதோ, ஒரு கண்ணுக்கு இனிமையான ஒரு காட்சி கிடைச்சா உள்ள வாங்கி போட்டு ஸ்டோரேஜ்ல வச்சுக்கிறது. எப்பாவது நினைவாற்றல் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு அழகை பார்த்து அப்படியே ரசிச்சு உள்ள வாங்கி உள்ள போட்டுக்கிறது சுய விருப்பத்துல. நடக்குதா இல்லையா? நமக்குள்ள ஸ்டோர் பண்றீங்களா இல்லையா? ஏதோ ஒண்ணு பார்த்துட்டா, ஒரு சொப்ப ஒரு கறியை பார்த்தாலே அதை அப்படியே பார்த்து அப்படியே ரசிச்சு உள்ள சுய விருப்பம். அடுத்த வாரமே நம்ம வீட்டுல என்ன பண்ணிடலாம்? அடுத்த வாரம் இல்ல, இப்பெல்லாம் அடுத்த வாரம் ரொம்ப தூரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல, இப்ப மறுநாளே எடுத்து உள்ள வாங்கி போட்டுக்கிறது. உள்ள வாங்கி போட்டு வந்து அப்படியே
பிரியாணி 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 சிக்கன் 65 வர்றது வந்துட்டு என்ன பண்றது, அதை செஞ்சு தீச்சு சாப்பிடுறது. அந்த கறியே தீஞ்சிட்டாலும் அந்த பிரியாணியே தீஞ்சிட்டாலும் என்ன சொல்றது, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏன்னா நீ பார்த்ததை செஞ்சுட்ட, விருப்பம் நிறைவேறிச்சா, உன் ஆத்மா சாந்தி ஆச்சு. சாகும் போது உன் ஆத்மா என்ன பண்றோம், சாந்தி அடை. மோசமான காரியங்களை நமக்குள்ள வச்சிருக்கோம். சுய நலம் என்பது இன்னொருத்தர் அழித்து செயல்படுவது. சுய விருப்பம் என்பது உன்னையே நீ அழித்துக் கொள்வது. ஆர்வம் என்பது சுய இயல்புலேருந்து வெளியே வருகிற ஆர்வம். இந்த ஆர்வம் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நீ ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது, நல்ல சீசனா இருக்க முடியாது. சீசன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தன்னை தான் வெறுத்தல் என்பது இந்த 4 வெறுக்கணும். உன் நினைவாற்றலை வெறுக்கணும், சுயநலத்தை வெறுக்கணும், சுய விருப்பத்தை வெறுக்கணும், ஆர்வத்தை, நச்சு கலந்த ஆர்வத்தை நீ வெறுக்கணும். அப்பதான் உங்களால விசுவாசிக்க முடியும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகள் என்று விசுவாசி. தங்கத்துக்கு ஆசைப்படுவீங்க? சொல்லுங்க, எல்லாரும் ஆசைப்படுவீங்களா? இனிமேல் சொல்லுங்க, இந்த மாதிரி தங்க கலர் பார்த்தா கூட என்ன பண்ண வர, இதை பார்த்துட்டு நமக்கு இப்ப நான் பைபிள் தூக்கி அல்லேலூயா சொல்லணும்னு வச்சுங்க, நிறைய பேருக்கு என்ன வந்துடும், கோல்டு 1 லட்சம் விற்குதுல, இதை பார்த்தோன்னே கோல்டு ஞாபகம் வந்துடும். அதுதான் ஆர்வம். இது அழிக்கணும். தாலி பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவு வெயிட்டா போட்டுக்கிறாங்க பார்க்க கூடாது. இவங்க என்ன மோதிரம் போட்டுக்கிறாங்க பார்க்க கூடாது. இவங்க சட்டை எப்படி அழகா போட்டுங்க பார்க்க கூடாது. அதெல்லாம் பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்க்கவே கூடாது. உன்னை பார், கர்த்தரை பார். எல்லாரும் சொல்லுங்க, உன்னை பார், கர்த்தரை பார். இதுதான் நம்முடைய ஐயமுடைய நோக்கமா இருக்கும். சொல்லுங்க எல்லாரும். எனக்கு நீங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். உன்னை பார், கர்த்தரை பார். சொல்லுங்க எல்லாரும். உன்னை பார், கர்த்தரை பார். கர்த்தரை பார், உன்னை பார். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாலே நீ ஒழுங்கா இரு. கண்களை மூடி ஜோமம். உணவு ஆர்வம். நான் தான் அந்த பாட்டை உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். கர்த்தருக்குள்ள நாம் ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கணும். லேர்னிங் காட். ஆண்டவரை குறிச்சு படிப்பின. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை குறிச்ச படிப்பின, ஆண்டவரை குறிச்ச பார்வை நமக்கு வேணும். சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரை குறித்த பார்வை நமக்கு வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.